வணக்கம். இன்றைய சிறுகதையில் பிரான்ஸ் நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு கதை. பாரிஸில் ரயில் நிலையத்துக்கு அருகில் ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்துருது. அந்த குண்டு வெடிப்பில் யாருமே சிக்கலை, அது சம்மந்தப்பட்ட எல்லோரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு நாய் மட்டும் போலீஸ்கிட்ட சிக்கிடுச்சு. அந்த போலீஸ்லாம் என்னென்னா, அந்த நாயை வச்சு எப்படியாவது அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ் அங்கே உள்ள அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜிலெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அந்த லாங்குவேஜ் எல்லாம் அந்த நாய்க்கு தெரியல. அந்த நாய் இவங்க பழக்கத்தில் உள்ள எந்த மொழியிலையும் பயிற்றுவிக்கப்படலை. அது என்ன லாங்குவேஜ்னு கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிச்சாதான் குற்றவாளி யாருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு காவல்துறையும் போராடுறாங்க. அப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க எந்த லாங்குவேஜும் மேட்ச் ஆகாமல் அந்த நாய் செவனேன்னு இருக்குது, இவங்க என்ன இது பண்ணாலும். அப்போது ஒருத்தர் கொடுக்குற, ஒரு அதிகாரி கொடுக்குற ஆலோசனையின் பேரில் ஒரு பன்முக கலைஞர், அவர் ஒரு ப்ரொஃபஸர், 60 மொழிகளில் பாண்டித்தியம் பெற்ற அந்த ப்ரொஃபஸரை போய் பிடிக்கிறாங்க. அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த நாயை நீங்கள் அது என்ன மொழியில் பயிற்றுவிக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணுங்கன்னு. அவரும் 60 மொழியில் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு ரெகுலராக பழக்கத்தில் உள்ள மொழிகளில் சொல்லிக்கிட்டே வர்றாரு, பேசுகிறாரு. அது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதான் நீ போடா நாயங்கிற மாதிரி அது பாட்டுக்கு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் புரியல. அப்படியே போயிட்டே இருக்கப்போ ஒரு திடீர்னு பழம்பெரும் மொழி ஹீப்ரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹீப்ரு மொழியில் இவர் அதுக்கிட்ட பயிற்சி கொடுத்துருப்பாங்களோன்னு அந்த ஹீப்ரு மொழியில் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அது ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஓ இதுதான் சொல்லிவிட்டு அப்புறம் இதை வச்சு சரி ஹீப்ரு தான் கண்டுபிடிச்சி அதை வச்சு காவல்துறை அந்த குற்றவாளிகளை பிடிச்சிடுறாங்க. குற்றவாளிகளை பிடிச்சதும் ஃப்ரான்ஸ் அரசுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இவருக்கு செவாலியர் விருது வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு பணம் வேணுமா, இல்லை ஒரு பெரிய மாளிகை வேணுமா, விலை உயர்ந்த கார் வேணுமா, இல்லை நான் எங்களோட உயர்ந்த விருதான செவாலியர் விருது வேணுமான்னு இப்படி பல கேள்விகள் அரசாங்கத்துலேருந்து கேட்குறாங்க. இல்லை கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல வேலை வேணுமா அப்படிலாம் கேட்குறாங்க. மரியாதையான வேலை வேணுமான்லாம் எல்லாரும் கேட்டு பார்க்குறாங்க. அவர் எதுக்கும் அசரல, எதுவும் வேணான்ட்டார். அவருக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி மக்கள்லாம் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிட்ருக்காங்க. அப்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த எதுவுமே வேண்டாம், இப்போ இந்த சம்பவத்துக்கு காரணமான நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்றாரு. அப்போது ஒரு அதிகாரி கேட்குறாரு, இந்த நாயை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு. கூப்பிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு என் மனைவியிட்ட காட்டணும். ஏன்னா நான் ஒவ்வொரு மொழியையும் கஷ்டப்பட்டு படிக்கும்போது அவள் கேட்பா, இதை எந்த நாய் கேட்க போகுதுன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்னு கேட்பா. இந்த நாய் தான் கேட்டுருச்சுடி பாருடிங்கிறதுக்காக தான் கொண்டு போய் காமிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவார். இது சொன்ன உடனே அரங்கமே பெரிய கரவொலியும் சிரிப்பொலியுமா நிறையுது. இந்த கதையிலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் படிக்கிற கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்றைக்காவது ஒரு நாள் பயன்படும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட உள்ள அம்சம். 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.